ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீ சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நம்ம பொதுவாக எல்லார் வீடுகள்லையுமே கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் வாங்குவோம். கட்டி பெருங்காயம் வாங்கும்போது நமக்கு அவசரத்துக்கு எடுத்து அதை கிள்ளி சாம்பாரில் போடவோ தாளிக்கவோ கொஞ்சம் கடினமாக இருக்கும். இன்னும் காய விட்டுட்டா நீங்கள் கல்லால் இடித்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதற்கான டிப்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை வாங்கிட்டு வந்த கையோடைய நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கிள்ளி உருட்டி எடுத்துடலாம். இது வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரப்பர் மாதிரி வளவளன்னு இழுக்கிறதுக்கு வரும். அதனால ஈஸியாக கையால் நம்ம கிள்ளிடலாம். அப்படி உங்களால் கையால் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி சிசரால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கும் போது நம்ம 1-2 பீஸ் எடுத்து போட்டு தாளிக்கிறதுக்கு, சாம்பாரில் போடுறதுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே போட்டிங்க, எடுத்து நம்ம கட் பண்ணி பாக்ஸில் போட்டு மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒன்றோட ஒன்று திரும்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரி பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனேயே செஞ்சீங்க அப்படின்னாலே ஈஸியாக வரும். உங்களுக்கு அது ஜவு மிட்டாய் மாதிரி ரப்பர் மாதிரி இழுக்கிறது, இந்த பாருங்க அழகாக இழுக்க வருது பார்த்தீங்களா, இது மாதிரி ஈஸியாக வரும். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவைங்கிற டைமில் டக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இதை அப்படியே டப்பாவில் போட்டு வச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா திரும்ப அது எல்லா பெருங்காயமும் ஒன்று சேர்ந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து இதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா அழகாக எடுக்கிறதுக்கு வரும். அப்படி மஞ்சப்பொடி நீங்கள் சேர்க்கல அப்படின்னா, அரிசி மாவு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்து எல்லா பெருங்காயத்தோலையும் கலந்து நீங்கள் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவும் ஒட்டாது, சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுமான வர பெருங்காய பொடி வாங்குறத விட கட்டி பெருங்காயம் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி எடுத்து பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவைப்படும் போது நீங்கள் தாளிக்கும் போது சாம்பார் வைக்கிறீங்க, மற்ற இதுக்கு தாளிக்கிறீங்க அப்படின்னா 1-2 கூடுதலாக எடுத்து போட்டு நீங்கள் தாளிச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.